ரெடி பண்ணி போட்டோம். இதில் வந்துட்டு என்னென்ன மாட்டணும்னு நான் இப்போ சொல்கிறேன். ஆன்லைனில் வந்துட்டு இதை வந்துட்டு வாங்கினேன். என் ஃப்ரெண்டு தான் இது பேர் சொன்னேன், மறந்து வேறு போச்சுங்க. மோட்டர் ஷாப்ட்டுன்னு சொன்னிங்கன்னா கூட வரும்னு போட்டிருந்தான். சரி அவங்ககிட்டே அந்த ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சி விட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து இது வந்துச்சு. இது ஒன்று ஆன்லைனில் வாங்கி போட்டேன். மோட்ரு பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த சைடு ஒன்று உடஞ்சி போச்சு. இதே ஒன்று மாற்றிட்டேன். அப்புறம் இதுவும் உடஞ்சி போச்சு, இதுவும் மாற்றிட்டேன். கார் வந்துட்டு இப்போ ஆன் பண்ணுறாங்க, லைட் எரியுது உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கார் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ரிமோட்டில் வந்துட்டு சிக்னல் கட்டாக வந்துட்டு ஒரு ஆண்டனா ஃபிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ரிமோட்டில் இந்த பட்டன் ஒர்க் ஆகலை. இந்த இதே ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு, வேணால் பாருங்களேன். ஒர்க் ஆகுது. இப்போ லைட் அப்படியே எரியுதுன்னா ஒர்க் கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நான் மூவ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்துட்டு இந்த பக்கம் திருப்பினா இந்த பக்கம் வளையும், இந்த பக்கம் திருப்பினா இந்த பக்கம் வளையும். இந்த பட்டன் எதுக்குன்னா எங்கள் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பட்டன் எதுக்குன்னா ஆட்டோமேட்டிக் போர்டு எங்கள் போட்டு காமிக்கிறேன். இவங்க காரு தன்னால் போகணும் எதுவுமே பண்ணல. இது வர கார் எதுவுமே பண்ணல. ஆட்டோமேட்டிக் மோட் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் ஒரு பவர் டெஸ்ட்டு பண்ண போகிறோம். நிறைய பேர் எதாவது கமெண்ட் பண்ணுங்க, ஒன்றுமே கமெண்ட் பண்ண மாட்டேங்க. இண்டிக்காரங்க கமெண்ட் பண்ணினேன் எங்கள் ஹீரோ நாளைக்கு இந்த மாதிரி ஒன்று ஆயிருக்குன்னு. இப்போ கார் நல்லா ரிபேஸ் எடுத்துட்டு இந்த பக்கம் அழிச்சிக்கலாம். இப்போ சிங்கிள் டிப்பில் கார் ஏறிதான் பார்த்தா ஏறிது. ரிபேஸ் ஏறான்னு பார்த்தோம், ஏறல. அதுக்காகனா பின்னாடி வந்துட்டு இதில் என்ன ப்ராப்ளம்னா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மேலே ஏற்றுறோன்னா இந்த மாதிரி உரசுது. நம்மளுக்கு உரசக்கூடாது, அது எதாவது பண்ணணும். செகண்டேஷாக காரில் மோட்டருக்கு ஓரளவுக்கு பவராக தான் இருக்குது. ரொம்பலாம் பவர்னு சொல்ல முடியாது. ஹீட் ஆகிடுச்சுன்னா அது டெட் கண்டிஷன் போயிடும். வாங்க விட்டு விட்டு ஓட்டணும். நீங்கள் கீழே இந்த மாதிரி காரு ஒரு பையன்கிட்ட இருந்து வாங்க பண்ணுறீங்கன்னா நல்லா பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று பையன்கிட்ட இருந்து வாங்கி பண்ணோம். இன்னொன்று பையன்கிட்ட வந்து சொன்னால் நம்ம கார் ஓடவும் மாட்டேங்குது, குறக்குன்னு சவுண்டு கேட்குதுன்னா. ஓடவும் மாட்டேங்குதுண்ணா. சரி நான் என்னால் கழட்டி பார்த்துட்டேன். ஃபுல்லாக ஆயிலாக இருக்குது. இப்போ நிறைய பாட்டு உடச்சி வச்சுருந்தான், ஸ்ப்ரிங்லாம் உடச்சி வச்சுருந்தான். அதெல்லாம் அந்த பையனுக்கு மாற்றி கொடுத்துட்டு பார்த்தேன். காலையில் ஓட்டினேன், பக்காவாக ஓடிச்சு. காலையில் நேரத்தில் ஓடலை. அது காரணம் ஃபுல் சார்ஜே போட்டேன், ஆனால் சுவிட்சு போடல. இப்போ நம்ம வந்துட்டு இந்த காரை வந்துட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, உங்களுக்கு இருட்டில் தெரியலன்னு நினைக்கிறேன். காரை இப்போ சிங்கிள் டிப்பில் ஏற்ற போகிறோம். ஓகேங்க, அது தெரியாது. ஏறவே மாட்டேங்குது. தேங்காய் தள்ளுற அளவுக்குலாம் சத்து இல்லை இருக்குது. எங்கள் நாய்கிட்ட ஒரு என்ன பண்ணுன்னு பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் தெரியுமா நான் பாட்டாக போடுறேன். இப்போ நீங்களும் ஒருத்தர் யாரோ ஒருத்தங்க டொன்ட்டோ கலர்னு வச்சுருந்தாங்க. அவங்க வந்துட்டு பாட்டு பர்னூர் பிடிக்குன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா இல்லை, நான் இப்போ தான் சின்ன பையன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஆனால் அந்த மாதிரி எலக்ட்ரானிக் எல்லாம் எனக்கு பக்காவாக வரும். பார்க்கலாம் நம்ம கார் இது மேலே ஏறினான்ட்டு ஈஸியாக வருதுங்க. எனக்கு இப்போ நம்ம நாய்கிட்ட விட்டு பார்க்கலாம்.
இவன் தான் எங்கள் லியோ. நீங்கள் இந்த காரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் வீடியோ. பாய்.